வேலை கார்த்தி, எல்லாத்தையுமே பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டா அழகா தான் இருக்கு. நான் சொன்னோம்ல கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். ம் நல்லா அழகா காத்தோட்டமா இருக்குல்ல. ஆமாக்க, தோட்டத்துக்கு அறையில வச்சு கொஞ்சம் நீட்டாக்கி வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ எப்ப மாட்டு இப்படி வெளியே போயிருந்து துங்கணும் பல்வ, வெளியே படுக்கணும் பல்வ, அந்த நேரத்துல இந்த பூச்சி பட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி நீட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லதுதான். அம்மா தான் தூங்கிட்டா போல. ஆமா, நல்லா காத்தோட்டமா இருந்தாலும் தூங்கிட்டாவ. சரி தூங்கட்டும், உள்ள போம்ஸ்ல எழுப்புவோம். நம்மளும் உட்காருவோமா இல்ல இப்படி நின்றுகிட்டே தான் இருக்கணுமா? அட இருங்க, இந்த கீர்த்தி பாய் எடுக்கிறதுக்கு போனா வரட்டு. இதுவே நல்லாதான் இருக்கு. இங்க இருந்தாலும் தின்னோம், சும்மா உட்காருவோம். நல்லாதான் இருக்கு, உட்காரலாம். நான் அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்கலாம்னு நினைச்சேன். பாய் வரட்டுமே. சரி சரி, கொண்டு வரட்டு. நம்மள பாய் எடுத்துட்டு வந்து விரிக்க சொல்லிட்டு அந்த ரெண்டு அங்க உட்காந்து ரொமான்ஸ் பண்றத பாருங்க. ஹலோ மிஸ்டர், என்ன பாய் எடுத்துட்டு விரிக்க சொல்லிட்டு நீங்க அங்க போய் உட்காந்துருக்கீங்க? வாங்க இங்க. வாரண்டி, இதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாரோம். எது கீர்த்தி, உனக்கு எக்ஸாம் சொல்லிட்டு இருந்தல, போய் உள்ள போய் உட்காந்து படி. அட ஏம்மா, நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். இப்பதான் நானே பாயெல்லாம் விரிச்சு போட்டிருக்கேன், அதுக்குள்ள உள்ள போங்க. ஏட்டி போய் உள்ள போய் படி. அம்மா இருக்கால. அச்சோ பாவம். தேங்க்ஸ் டி கீர்த்தி, எங்களுக்காக பாய் விரிச்சு போட்டதுக்கு. தூர பேர் பாத்துக்கா. அச்சோ பாவம் கார்த்தி, ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, இதுல நீங்களாம் தலையிடக்கூடாது. ம் சரி சரி போங்க, நீங்க இதுலயே இருங்க, நான் போய் படுக்க போறேன். அட இறுதி வாயாடி. இப்ப படிச்சிருக்கேன்னு கேட்டா அதுக்கு ஏதாட்டு சொல்லுவா, கேட்கவா வேண்டாமா? என்ன சஞ்சய், ஏதோ மைண்ட் வைஸ் ஓடுன மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல ஜெனி, பைக்ல வர்றதுக்கே யாராட்டு பார்த்தா ஏதாவது பிரச்சனையாவும் இப்படி இப்படி உட்கார்ந்துருக்கோமே, அதான். நான் தான் உன் பைக்ல ஏறதுக்கு முன்னாடியே சொன்னேனே, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், நீ ஏன் எதுக்குன்னு எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது. நீ ஓகேன்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டு வர. இப்ப ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா அது பிடிக்கலன்னா சொல்லிடு, இப்பவுமே நான் கையெடுத்துருவேன். இல்ல, பிடிக்கலன்னு எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல. ரோட்டை பார்த்து ஓட்டு செஞ்ச வேண்டிய. கார்த்தி கார்த்தி கார்த்திமா, அட கார்த்தி எந்தி, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. வா நம்மளும் போவோம் ரூமுக்கு. வாரேன். எந்தி, டைம் ஆயிட்டு இருக்கு கார்த்தி, வா போவோம் ரூமுக்கு. கார்த்தி எந்திக்காம இப்படியே இருந்துட்டு இருந்தானா அடுத்து எல்லாரும் முன்னாடி தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்கா. ஏங்க இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வாங்க. லூசு, எல்லாருமே உள்ள போயிட்டாங்க, வா. வாரேன், வாங்க. என்ன ஜெசி, பிள்ளைலாம் தூங்கிட்டா? இப்பதான் தூங்குறதுக்கு போனாவ. வா, மூஞ்சி என்னத்துக்கு இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, குலதெய்வ கோயிலுக்கு நாளைக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைனி ஃபோன் அடிச்சாவ. இவா கார்த்தினா 2 நாள் கழிச்சு தான் போவேன்னு இருக்கா. இவங்க நாளைக்கே போகணுங்காவ. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. நாளைக்கு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொன்னவனு கார்த்திக்கு தெரியுமா? இல்லை அப்படி எதுவும் தெரியாது. நம்ம வீட்டில் இருந்துட்டு 2 நாள் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு இருக்கா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வேணா பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்கட்டு, நம்ம நாளைக்கு போகணுங்கிறாவில்ல, நாளைக்கு கிளம்புவோம். அதான் இப்போ தான் ஃபோன் அடிச்சாவ, சொல்லன்னு நினச்சேன். அதுக்குள்ளே சரி 2 பேரும் தூங்க போயிட்டாவ, போய் டிஸ்டர்ப் பண்ணாண்டான்ட்டு விட்டுட்டேன். அதுவும் சரிதான், பாவம் சின்ன பிள்ளைகள், 2 சின்ன வயசுல இப்படி இருக்கு. சரி, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைப்போம். அதான் நாளைக்கு ஒரு 11 மணி போல் போகணும்னு சொன்னாவ. இப்போ சொன்னாவ நேரத்தோட எந்திப்பா. ஆனால் இவ 2 பேரும் ரூமில் தூங்கிட்டு இருக்கோம்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு விட்டுட்டேன். சரி சரி, காலையில சொல்லிக்கிடலாம், விடு. சரிங்க.
காலங்காத்தால எங்க போற? ஆமாம்மா என் செல்லாமால ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அதை அட்டன் பண்ண போகணும். இடி நீ போ, நான் போவாண்டான்னு எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்ல. அம்மா ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவேன். ஸ்டெல்லா ப்ளீஸ்மா. என்ன நீ பண்ணி தொலை போ. இப்படி போவான்லாம் சொல்லக்கூடாது, என்ன போயிட்டு வான்னு ஒழுங்கா சொல்லு. போயிட்டு வா, பார்த்து பத்திரம். சாலை ஒழுங்கா போட்டு போட்டி. அட போமா. இது எதுல போற? ரீனா வாரேன்னாமா. என்ன என்ன என் பேர் அடிபடுது. ஹாய் ஆண்டி. ரீனா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்கம்மா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், எல்லாருமே வீட்டுல நல்லா இருக்காங்க ஆண்டி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அட ஸ்டெல்லா, இந்த சட்டையை போட்டுட்டு வர்றதுக்காட்டி உனக்கு இவ்ளோ நேரம்? உங்க ஆண்டி தான், உங்க ஆண்டி எங்களை விட முடக்காங்க. அட ஆண்டி அவளை விடுங்க. அடேங்கப்பா, உங்க ஃப்ரெண்டு நான் சொன்னோன்னு கேட்டுருவா. ஆமா, நீங்க சொல்லி நான் என்னைக்குமா கேட்காம இருந்திருக்கேன். அதான் இந்த இப்ப இருக்கேட்டி. அட போங்கம்மா. சரி வாட்டி ரீனா, நம்ம போவோம். வாட்டி ஸ்டெல்லா போவோம். பாய் ஆண்டி. பார்த்து பத்திரம், கவனமா போங்க. நாங்க பார்த்து கவனமா போறோம், நீங்க வீட்டுல பாத்துருங்க. பாய் பாய். பாய் டி, பார்த்து கவனம், நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா. அட என்னடி ரீனா, வண்டி இப்படி ரிப்பேர் ஆயிட்டு, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுவும் இது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு, இங்க எங்கிட்டே நமக்கு ரிப்பேர் பண்றதுக்கு பஞ்சர் கடைலாம் கிடைக்கும். அதான் வினய் கொண்டு போயிருக்காமல, வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவான். அத அங்கேயே நிக்க சொன்னான். நடந்து நடந்து இங்க வரைக்கும் வந்துட்டேன். முதல்ல இதோட இப்படி நின்று பாத்துக்கா. சோ உட்காரவும் இடம் இல்ல, நிக்கவும் இதுவா இருக்கு. என்னத்த பண்ண? இன்னைக்கு யார் முதிர முழிச்சுன்னே தெரியல. எங்க அம்மா வேற 2 மணி நேரத்துல வந்திருக்கணும் அப்படின்ட்டா. இங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு திருச்செந்தூர் போவா? ஆமாட்டி, குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா? எரிச்சலா இருக்கு. அட ஸ்டெல்லா, என்னடி அங்க பாருடி நாய். டேய், இனிமே இந்த மாதிரி தப்பு என்னைக்குமே பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கையில. பண்ண மாட்டோம் சார். அட என்ன இந்த பொண்ணா? அட பாத்துங்க. அது 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 வந்து சார், சாரி, நாய் இருந்துச்சு. ஏ அம்மா, என்னத்துக்கு இதுக்கு எதுக்குங்க இப்படி திக்கி திக்கி பேசுறீங்க? நானும் தான் நாயே பார்த்தேனே. இல்ல சார், சாரி. அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் ஒரு மீட்டிங்க்கு வந்தோம். இது ஷார்ட்கட்னு சொல்லி இந்த ஊர் வழியோடி வரம்சில வண்டி ரிப்பேர் ஆயிட்டு. இப்ப வண்டி எங்க? ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்க நாய் நிக்கிறத கவனிக்கல. டேய், இங்க என்னடா நடக்குது? என்கிட்ட சொல்லுங்க. அட அக்கா, பார்த்தா தெரியல, ரொமான்ஸ் தான். ஆமா, யார் இந்த பொண்ணு? அடிக்கடி வருது. வேற யாரும் இல்லைண்ணே, இந்த பொண்ணு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரா சார்ட்ட ஃபர்ஸ்ட் சண்டை தான் போடுறதுக்கு வந்துச்சு. இப்ப இப்படி எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஸ்டெல்லா லூசி என்ன பண்ற? அவர் ஒரு போலீஸ். டேய், இதான் நல்ல சான்ஸ். வா, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வாடா. சார் என்ன கொஞ்சம் விடுங்களேன். இப்ப மதி எந்திக்கணும்னு தோணுச்சு அவளுக்கு. அக்கா, இங்க என்ன நடக்கு? எதுவும் கேட்காத, திரும்பு. தேங்க்ஸ் சார். அட பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஷாலெல்லாம் நீங்க இப்படி போடுறதுக்கு ஷால் போடாமலே இருக்கலாம். அட பாவி ஸ்டெல்லா, அம்மா சொன்னதுலாம் மாத்தி போடாம இப்ப வந்து இவரு சொன்ன உடனே மாத்திட்ட. ஸ்டெல்லா, இவரெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாரு. நீ பிரஸ் ரிப்போர்ட்டர், இவர் போலீஸ். ஓகேவா சார்? முந்தி போட்டதுக்கு இது ஓகே தான். சரி, வண்டி சரியாயிட்டான்னு போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா எங்க ஜீப்ல இறங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். அட சார், நீங்க கேட்டதே எங்களுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நாங்க இங்க வண்டி சரி பண்ண பிறவே நாங்க கிளம்புறோம். ஓகே, பார்த்து கவனம். ஓகே சார், பாய். ம் போமாட்டி.
போலாம் போலாம். கொஞ்சம் பைய சரி, வாய் முழுக்க ரொம்ப பல்லா இருக்கு. அட போட்டி ஸ்டெல்லா, போற போக்கு ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். வா போவோம். அட என்ன ஜெசி, இவ இன்னும் கிளம்பாமலே இருக்கா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலம்மா. மைனி சொல்லிடுவேன்னு சொன்னாவே நீ சொல்லல போல. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? நம்மள நோக்கி வராத. இட்டி கார்த்தி, நீ இன்னும் பெறப்படலையா? எங்க போறோம்? எதுக்கு பெறப்படணும்? விளங்கி போச்சு. உங்க அத்தை இன்னும் சொல்லலையாட்டி? சொல்லல. போன் ரூம்ல சைலண்ட்ல இருக்கு. என்ன விஷயம்? இட்டி லூசு, 11 மணிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா? 11 மணிக்கு நல்ல நேரமா? உங்க அத்தை 11 மணிக்கு கரெக்டா வீட்ல இருந்து கிளம்ப சொன்னாவ. அட என்னமா சொல்ற? ஆமா கார்த்தி, 11 மணிக்கு பெறப்பட சொன்னாவ. நீ குளிச்சிட்டியா? நான் குளிச்சிட்டேன். இப்ப அவர் குளிச்சிட்டு இருக்காரு. சரி, அதான் குளிச்சிட்டல. போய் சாரி கட்டிட்டு வா. நான் இந்த போறேன். டைம் வேற ஆயிட்டு. சரி டி, சரி போய் கிளம்பு. இந்த போறேன். நான் நைட்டே சொல்லலாம்னு நினைச்சேன். நைட்டு சொன்னா சரி வீ தூங்கிட்டாவ, ரூம் எதுக்கு போய் தட்டி டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி விட்டுட்டேன். காலையில சொல்லலாம்னு நினைக்கமிச்சுல மைனி ஃபோன் அடிச்சு நான் சொல்லிக்கிட்டுதேன்ட்டாவ. சரி சரி, அதான் நேரம் கிடக்குதுல்ல. நீ பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா பொருளையும் வண்டியில ஏத்து. இல்லம்மா, அதெல்லாம் மைனி கொண்டு வரேன்ட்டாவ. அப்ப சரி, நீயும் போய் கிளம்பு. சரிம்மா. கோமதி அக்காவையும் வர சொல்லியிருந்தேன். கிளம்பிட்டாவலான்னு போய் கேட்கேன். சரி டி, போய் பாரு. சரிம்மா. அட இது என்ன நம்ம ரூம்பா? இவ்வளவு கேவலமா இருக்குது. சோ இவர் என்னத்தை தேடி இப்படி கேவலமா இருக்காருன்னு தெரியலையே. இவரு எந்த ட்ரெஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்காரோ? நம்ம பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். பிடிக்குமா என்னன்னு வேற தெரியல. சரி கொடுப்போம். அட வாங்க வாங்க. அஞ்சலி, ஜெனி, கண்மணி வாங்கம்மா. மாறமா. கார்த்திங்க. அட இன்னைக்குதாம்மா குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அதனாலதான் கார்த்தி பெறப்பட போயிருக்கா. பார்ட்டி லூஸ் நம்மகிட்ட சொல்லவே இல்லை பாரேன். சரிம்மா, நாங்க கார்த்தி ரூம்ல போய் பாக்குறோம். சரிம்மா, போறதெல்லாம் இருக்கட்டும். உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அட பரவாயில்லம்மா, இருக்கட்டும். கார்த்தி உள்ள ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. சரிம்மா. கார்த்தி வந்ததையும் நம்ம கிட்ட சொல்லல. இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறதையும் நம்ம கிட்ட சொல்லல. நம்மள மறந்துட்டா. அட அப்படிலாம் இருக்காது டி, வாங்க. அட இவர் எப்பதான் வருவாரு? இவர் வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு நம்ம போய் சாரி மாத்தலாம்னு பார்த்தா இவர் எப்ப வருவாரு? ஓய், என்ன அந்த பக்கமா திரும்பின மாதிரி இருக்கு? அட ஏங்க, கட்டில ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதை போய் எடுத்து போட்டு வாங்க ஃபர்ஸ்ட். அத என்ன பார்த்து சொல்லுடி. ட்ரெஸ் போட்டு வாங்க. ஓய், அட திரும்பனா. ஓய் கணத்தர. ஐயோ என்ன விடுங்க, நீங்க போய் ட்ரெஸ் போட்டு வாங்க. முதல்ல நீ கண்ணை திறந்து என்ன பாரு, நானும் விடுதேன். எங்க நீங்க போய் ட்ரெஸ் போட்டு வாங்க. அது என்னடி பொண்டாட்டி, நான் பார்க்காத நேரத்துல நீ என்னதான் பாக்குற, நான் பாருங்க அமிச்சுல நீ என்ன பார்க்க மாட்டக்க. கண்ணை திறந்து முதல்ல பாரு, நானும் விடுதேன். அது வந்து அதெல்லாம் அப்படிதான். எங்க ட்ரெஸ் போட்டு வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு வேற போகணுமா? தெரியும். நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு. டைம் ஆகுது பொண்டாட்டி, சீக்கிரம் கண்ணை திற, இல்லனா நேராயிரும் பாத்துக்கா. நீங்களாம் சரியானவங்க. கண்ணை திறந்தா விட்டுருவீங்களா? ரொம்ப நடிக்காத டி. பார்க்காத என்னமோ பாக்குற மாதிரி. கண்ணை திறந்தா விட்டுருவேன். விடுங்க. அட இரண்டி பொண்டாட்டி, கொஞ்ச நேரம். அட ஏங்க, நடலாம் முடியாது, நேரம் ஆயிட்டு இருக்கு, விடுங்க. ஓய், உண்மையாவே நான் விடணும்னு தோணுதா? ஆமா விடுங்க, நேரம் ஆகுதுல. அதை என் கண்ணை பார்த்து சொல்லு. ஓய் என்ன? விடுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. முடியாது. ஐயோ இப்ப விட்டதான் நினைச்சுக்கையன். இடுப்புல கட்டியிருக்க தெரியுமா, துண்டு துண்டு, அதை அவுத்து விட்டுருவேன். வீட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீதான் பாப்ப. அடச்சா, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அட பொண்டாட்டி, இதுல எதுக்கு வெக்கப்படணும்? புருஷனோட உடம்ப பொண்டாட்டி பாக்குறது தப்பு இல்லையே. அடச்சி, இப்படிலாம் பேசுறீங்க.
என்னச்சி இங்க வேற யாருமா இருக்காவ நான் வெக்கப்படுறதுக்கு? அடச்சி மூக்குலயே குத்திடுவேன் பாத்துக்கா. சரி சரி என்ன விடுங்க விடுங்க. வாய் ரொம்ப ஓவரா நீளுத, வாயிலே ஒண்ணு கொடுத்துறவா. அடச்சி போயா. கார்த்தி சரி எங்க விடுங்க, டைம் ஆயிடுச்சு. அடுத்து யாராவது வந்தாங்கன்னா தப்பா எடுத்துக்கிட போறாங்க. அட பொண்டாட்டி, யார் என்னடி நினைக்க போறாங்க? நீ என்னோட பொண்டாட்டி. நான் உங்களோட ஒய்ஃப் தான். ஆனாலும் இதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இப்படி இருக்கணும் பாவ. அதான் இன்னைக்கு போறோம்ல, வேற என்ன? போறோம். சரி விடுங்க, டைம் ஆயிடுச்சுலாம். என்னடி கதவை தட்ட தட்ட திறக்க முடியக்கா? பேசாம அப்படியே போயிருவோமா? ஏடி வாங்க டீ, சும்மா டோரை திறந்து போவோம். அதான் இவங்களுக்குள்ள எதுவும் நடக்காத. வேற என்ன நம்ம வெக்கப்பட்டு கதவை தட்டணும்? இல்ல டீ, திடீர்னு பார்க்க கூடாது, ஏதாவது பார்த்துட்டோம்னா? அதெல்லாம் இந்த ரெண்டுக்குள்ள இப்போதைக்கு நடக்காது. வா வா. சேட்டி வாங்க போவோம். இப்ப நான் போய் ட்ரெஸ் போட்டு வரேன். அட எங்க இந்தாங்க ட்ரெஸ். அட கார்த்தி வாங்க டீ. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வரதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆனா சரியான கேடி டீ. அட கண்மணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இருக்காதுன்னு தான் நாங்களும் நினைச்சு கதை திறந்து வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது. அட இது சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அட போதும் கார்த்தி, நிறுத்து. அதான் நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோமே. அட இது உண்மையாவே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. சாரி டி கார்த்தி, கதவை தட்டணும், கூப்பிட்டு பார்த்தோம், திறக்கல, அதான் நாங்களாவே வந்துட்டோம். சாரி டி, சிவபூஜையில கரடி மாதிரி நுழைஞ்சதுக்கு. அட ஏடி உண்மையாவே அப்படி எதுவும் இல்ல. நாங்க சும்மாதான். என்ன மேடம், சும்மா ரொமான்ஸ் பண்ணீங்களா? அதான் கெடுத்துட்டீங்களே. சரி சரி அதை விடுங்க. அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க? மேடம் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் நாங்களே வந்து பார்க்க வந்தோம். அதான் நீலாம் எங்களை கண்டுக்கிடவும் மாட்டேக்க, கூப்பிடவும் மாட்டேக்கிய. அட ஏடி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே இந்த தினத்து வந்தேன். இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறோம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணலாம் நினைச்சேன். நல்லா சமாளி கார்த்தி. அட போங்க டி. சரி டி, நீங்களும் எங்க கூட குலதெய்வ கோயிலுக்கு வரீங்களா? முடியாத. யாட்டி? கார்த்தி, நாங்க உங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறோம். அதுக்கப்புறம் கம்பெனில சீட்டை கிழிச்சு கையில தந்துட மாட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லட்டி, வாங்க. நீங்களும் வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இல்ல கார்த்தி, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. ஆமா கார்த்தி, அடுத்து உன்னோட கணவர் கரண் இருக்கானே, அவன் இங்கெல்லாம் எங்ககிட்ட நல்லாதான் பேசுவான். ஆபீஸ்ல சிடு சிடுன்னு தான் இருக்கான். ஆமா, அடுத்து சீட்டை கிழிச்சு கையில தந்தாலும் தந்துருவாரு. ச்சே, அவர் அப்படிலாம் சொல்லாதீட்டி. அப்படி. அட அட போதும் போதும், கோரஸ் சாங் படிச்சதெல்லாம். சேட்டி கார்த்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம ஒரு நாள் எங்கேயாட்டி போய் சுத்தி பார்க்க போலாம். சரி டி. பாய் கார்த்தி. பாய் டி.